ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எனக்கு இப்போ நம்ம சகாய மாதா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூடியல் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஃபஸ்ட்டு பெஞ்ச்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மலை மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக மேலேருந்து கீழே வசதியாக 3 ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா சர்ச்சு இளைஞர்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. பேனர் ஃப்ளக்ஸ்லாம் போட்டு ஒரு மலை மாதிரியான ஒரு அமைப்பை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மேடு பண்ணதுக்காக பார்த்திங்கன்னா அங்கேருந்த டப்பா தெர்மாகோல் பீஸ்லாம் வச்சு ஒரு மலையை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்கு நடுவில் ஒரு பாதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையெல்லாம் போட்டு ஒரு பாதை மாதிரியான ஒரு அமைப்பை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு பார்த்திங்கன்னா பாதையை உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாதை மேலே லைட்டாக மண் போட்டோம் அப்படின்னா அது பார்க்க நேச்சுரலாக இருக்கும். தென்னை ஓலையாலான பந்தல் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு குடில் மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா உருவாகியிருக்கோம். இது என்ன புல்லுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமாங்க, எங்கள் ஊரில் இது பேர் சுக்குநாரின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பேர் தான், சுக்குநாரி புல். குழந்தை இயேசு மட்டும் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன கூண்டு. இதை தான் அந்த சுக்குநாரி புல்லை வச்சு
சுற்றி அடைச்சி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஒரு மலை மாதிரி அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு மலைக்கான ஃபீல், ஒரு இயற்கை சம்மந்தப்படுத்தி தான் இந்த வாட்டி கான்செப்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீனிஷாகவே இருக்கலாம் சொல்லி க்ரீனிஷாக வச்சு பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் புல் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கலாம். ஒட்டினா அது ஒரு வித்தியாசமான ஒரு மலை ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன கேப்பை பார்த்திங்கன்னா வந்து குடில் வைக்க போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டி இயற்கை அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்ததுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் முளைப்பாரி பார்த்திங்கன்னா வச்சுட்டோம். அது நவதானியங்கள் பார்த்திங்கன்னா ஊற வச்சு அது வேணால் வந்து மண்ணில் போட்டு முளைக்க வச்சோம். ஊற வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளெக்ஸில் வெட்டி உள்ளே இறக்கியிருக்கோம். குடியில் பார்த்திங்கன்னா சுற்றி சூக்கனாரி புல்லை வச்சு டெக்கரேட் பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா சூக்கனாரி புல்லை அப்படியே பரப்பி விடுறோம். சர்ச்சுக்குள்ளே வச்சுருக்க சின்ன குடிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கலர் ஸ்டாரை செலக்ட் பண்ணி மேலே கட்டியாச்சு. கடைசியில் அந்த பாதையில் வந்து ராஜாக்கள்லாம் போகிற மாதிரியான சுரூபத்தெல்லாம் கரெக்டாக வச்சு கடைசியில் பார்க்க குடிலுக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. குழந்தை இயேசுவை பார்த்திங்கன்னா ராஜாக்கள் மாடு தொழுவத்தில் பார்த்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து சர்ச்சில் பார்க்குறோம். அதனால் நம்ம சர்ச்சுக்கு நம்மளை வழிகாட்டுற ஸ்டாராக ஒரு பெரிய ஸ்டார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டார் வச்சுருக்கோம். கடைசியாக குடில் பார்க்க இப்படி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. என்ன பண்ணணும் அப்படியே வரவா பேக்ரவுண்ட் மியூசிக் எதை போட்டுறீங்களா? நான் வேறு பேசிட்டேன். அண்ணன் இல்லைன்னா குடியில் இன்னைக்கு இருந்திருக்காது.